ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சரகடி காசா பார்க்க போகிற சரகடி காசையில் வந்துட்டு நம்ம மெயினாக இருக்காங்களே செம்ம ஷார்ப்புப்பா சிந்தாமணி மேலே சந்தேகப்பட்டவங்க எப்படியாவது அதை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக சீதா கிட்ட ஃபோனை கொடுத்து அவங்கள்ட்ட பேச சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் தான் காஞ்சிபுரத்திலே பெரிய ஆளாமே, ஆமாம் என்னை ஜப்பானில் கூப்பிட்டாக, அமெரிக்காவில் கூப்பிட்டாக, சீனாவில் கூப்பிட்டாகன்னு இத்தனை கூப்பிட்டாக போட்டுச்சு. அந்த பொண்ணு கடைசியில் பார்த்தா வலிக்கு விழுந்துட்டியேமாங்கிற மாதிரி ஆயிடுச்சு சிந்தாமணியை பார்க்க. ஏன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? அதுக்காவது நீங்கள் சொல்கிற இடத்துக்கு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சொல்ல, அவங்கள ஒரு இடத்துக்கு வர சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் மண்டபத்தோட ஓனரை ஒரு பக்கத்து வர சொல்லிட்டாங்க. என்னதாம்மா பண்ண ட்ரை பண்ற அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்தது. அதுக்கப்புறம் அந்த மேனேஜரை ஒரு பக்கம் ஏமாத்தினாரே, அவர்கிட்ட பேசுவோன்னு சொல்லிட்டு ஸ்ருதி கிட்ட பேச சொன்னாங்க. யாரோட வாய்ஸ்ல? சிந்தாமணி வாய்ஸ்ல. அப்படியே அவங்க டப்பிங் வேற லெவல்ல பண்றமா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறமா அவங்களையும் அந்த இடத்துக்கு வர சொல்லிட்டாங்க. வந்து தெரியாம இவங்க 2 பேரும் மொத்த அமௌண்ட் எடுத்துருவான்னு சொல்ல, அதுக்கப்புறம் தாங்க எல்லா அமௌண்ட்டும் மீனாவை ஏமாத்தின அமௌண்ட்டுன்னு சொல்ல, இதை ஒட்டு கேட்ட நம்ம ஓனர் ஐயாருக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் மாட்டிக்கிட்டான் கட்டெருமை மாட்டிக்கிட்டான். அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் என்னடா இப்படி ஒரு துரோகத்தை பண்ற, உன்னை நம்பி மண்டபத்தை கொடுத்ததுக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்றேன்னு சும்மா சொலுப்புன்னு ஒரு அடிங்க. 2வது அடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டாரு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணை போய் இப்படி ஏமாத்த பார்த்தீங்களே, தொழிலில் வளர்ந்து வரவங்களுக்கு சின்ன சிறுசுங்களுக்கு இடம் விடுங்கப்பா, ஏன்பா இப்படி இருக்கீங்க, அவங்க சின்னவங்க பெரியவங்க நம்ம ஆசீர்வாதம் பண்றதை விட்டுட்டு இப்படியா பண்ற. ஓனர் ஐயா பயங்கர அட்வைஸை கொடுக்க, அதுக்கப்புறம் இல்லைங்கன்னு சொல்லிட்டு திணறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜெயிச்சிட்டோம் சொல்லு பேக் அந்த ரேஜுக்கு போயிடுச்சு நம்ம மீனாவோட ரியாக்ஷனு. அதுக்கப்புறம் பாடா ஒரு வழியாக பணம் கைக்கு கிடச்சிருச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவ்வளோ போராட்டத்துக்கு காரணம் யார்? பல பேருங்க. நம்ம ஸ்ருதி ஒரு பக்கம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, சீதா ஒரு பக்கம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அமௌண்ட்டை ஹாப்பியாக வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ